நமஸ்காரம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கு நான் பார்க்க போகும் தலைப்பு எதை பற்றி என்றால், என்னிடத்தில் ஜாதகம் பார்க்க வரும் சில நபர்கள் சில கேள்விகளை கேட்பார்கள், ஆன்மீக கேள்விகளை கேட்பார்கள். அதை பற்றி பார்க்கலாம். இந்த முதல் ஆன்மீக கேள்வி, பூஜை அறை சுவாமி படங்கள் எந்த திசை நோக்கி இருக்க வேண்டும்? பூஜை அறை மற்றும் சுவாமி படங்கள் கிழக்கு நோக்கி இருக்க வேண்டும். தெற்கு நோக்கி தட்சிணாமூர்த்தி நரசிம்மரையும் வடக்கு நோக்கி துர்க்கை லக்ஷ்மியையும் வைப்பது சிறப்பு. இரண்டாவது ஆன்மீக குறிப்பு, பௌர்ணமி அன்று கிரிவலம் செய்ய ஏற்ற நேரம் எது? பௌர்ணமி அன்று நில ஒளியில் சுற்றுவது நல்லது. பௌர்ணமி அன்று நில ஒளியில் கிரிவலம் செய்யும் பொழுது உடலுக்கும் உயிருக்கும் நல்ல ஒரு சக்தி கிடைக்கும், தெய்வீக சக்தி கிடைக்கும். மேலும் நில ஒளியில் நாம் கிரிவலம் செய்யும் பொழுது ஒரு சில மூலிகைகளின் காற்று நம்முடைய நோயையும் தீர்க்கும். எனவே கிரிவலம் செய்ய ஏற்ற நேரம் நில ஒளி இருக்கும் பொழுது செய்யலாம். அடுத்த ஆன்மீக குறிப்பு, துன்பத்தில் கடவுள் நம்பிக்கை குறைவதற்கு காரணம் என்ன? துன்பம் என்ற சொல் வருவதே நம்முடைய ஜாதகத்தில் ஒரு சில வலுவிழந்த கிரகங்களின் தசா புக்தி அந்த மாதிரி நடக்கும் பொழுது நமக்கு துன்பத்திற்கான உணர்வு ஏற்படும். ஆனால் அது நிரந்தரமல்லை. அதை நீங்கள் ஜோதிடரிடம், உங்கள் வீட்டு அருகில் உள்ள ஜோதிடரிடம் கேட்டு அறிந்து கொண்டு அதற்கு தகுந்த பரிகாரம் செய்யும்பொழுது துன்பத்திலிருந்து வெளிவரலாம். மேலும் இந்த துன்பம் நடக்கும் பொழுதுதான் நம் உறவினர்களின் உண்மையான முகத்தை அறிந்து கொள்ள முடியும். அதற்கான வாய்ப்பை கடவுள் நமக்கு கொடுக்கிறார். அது மட்டுமன்றி நம்மோடு கடவுளை நெருக்கமாக்குவது துன்பம் என்ற உண்மையே. அதாவது துன்பம் வரும்பொழுது நாம் நிஜமாகவே கடவுளை நெருங்க ஆரம்பிப்போம். இதுதான் உண்மை. இந்த உண்மையை உணர்ந்தால் நாம் கடவுளை மறக்க மாட்டோம். அடுத்த ஆன்மீக குறிப்பு, நள்ளிரவில் கோவில் வழிபாடு செய்யலாமா? அதாவது நள்ளிரவில் கோவில் வழிபாடு செய்யலாம். ஆனால் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்க வேண்டும் என்றால், திருவிழா மற்றும் அந்தந்த கோவிலில் நடக்கும் சிறப்பு பூஜையின் போது மட்டும் நள்ளிரவில் கோவில் வழிபாடு செய்யலாம். அடுத்த ஆன்மீக குறிப்பு, சிவாய நமசிவாயா இந்த மந்திரத்திற்கு என்ன வேறுபாடு என்று என்னிடம் கேட்டிருக்கிறார்கள். சிவாய நம என்பது சூட்சுமம். இதை விசேஷ தீட்சை பெற்றவர்கள் ஜெபிப்பர். நமசிவாய என்பது ஸ்தூலம். இதை சமய தீட்சை பெற்றவர்கள் ஜெபிப்பர். நாம் இன்று ஒரு சில ஆன்மீக குறிப்புகளை பார்த்தோம். மேலும் வரும் நாட்களில் சில ஆன்மீக குறிப்புகளை பார்க்கலாம். இந்த மாதிரி ஆன்மீக கேள்விகள் என்னிடத்தில் வரும் நிறைய ஜாதகம் பார்க்கும் நபர்கள், என்னிடத்தில் வரும் நபர்கள் அவர்களுக்கு எழும் சந்தேகமாக கேட்டிருக்கிறார்கள். அதைத்தான் உங்களுக்கு ஆன்மீக குறிப்பாக கொடுத்திருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்யவும், அதேபோல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.